இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம்ல. நம்ம கிளாஸில் பண்ணியிருப்போம்ல. 10th 14th இருக்கு பாருங்க. 10th டேர்ம் என்ன சொல்கிறாங்க, 8:11 சொல்கிறாங்களா. 10th டேர்முக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவீங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா a + 9d யூஸ் பண்ணுவோம். 14th a + 13d யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லும்போது என்ன சொன்னேன், T10 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 8, T14 என்ன சொல்லியிருக்காங்க 11. சரி, இப்போ நான் இதுக்கு ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சிம்பிளாக நம்மளே 2 நம்பர் எடுக்கணும்னு வைங்க. 8 ரேஷியோ தானே, 10வது டேர்ம். அப்போது எக்ஸாம்பிள் இந்த நம்பரை நம்ம இப்போ 80ன்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, 8வது டேர்ம். அப்போ என்ன வருது, 8வது டேர்ம் 80 அப்படின்னா T10 80. இப்போ 14வது டேர்ம் அப்போ என்ன வரும், அதாவதுமா இப்போது 8வது டேர்ம் 80னா இந்த 10வது டேர்ம் கூட எதை பெருக்குனா 80 வந்துச்சு. இல்லை, நான் இங்கே சொல்கிறத பாருங்கள். 10வது டேர்ம் இருக்குல்ல, 10வது டேர்ம் நான் 80ன்னு எடுத்திருக்கேன். ஏன்னா 8:11 தானே. 10 எதால் பெருக்குனா 80 வந்துச்சு, 8ஆல். இப்போ இந்த 14 அதே 8ஆல் பெருக்குனா என்ன வரும், 10 8 80, 4 8 32. அப்போ 80 + 32 எவ்வளோ, 130. 80 112. 112 நமக்கு 11 டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ அந்த நம்பர் எடுக்க முடியாது. வேறு இல்லை, நீங்கள் இந்த ஃபார்முலா அப்படி தான் வரணும். இதுபடி வந்தீங்க அப்படின்னா 8 கீழே என்ன இருக்குது 11 இருக்கா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் ரேஷியோவில். இதானே உங்களுக்கு இந்த டேர்மு 10வது டேர்மு, இதுதான் 14வது டேர்மு. இந்த ரேஷியோவில் போட்டு ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏடி கண்டுபிடிக்கணும். ரேஷியோவில் தானே கொடுத்துருக்காங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருவீங்க, 11a + 99d ஈக்குவல் டு 8a + எத்தனை வரும் 10 80. 80 8 3 24, 104d. அப்போ ஏவெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்து என்ன வருது, 11ல் 8a போனால் 3a ஈக்குவல் டு 104ல் 99 கழிச்சிங்கன்னா 5dன்னு வருது. சரிங்களா, அப்போ 3a = 5d. இப்போ இதை கொண்டு வந்து நீங்கள் இதிலே சப்ஸ்டிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். 3a = 5dன்னு இருக்குது. அப்போது என்ன கேட்குறாங்க இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, 6வது மற்றும் 16வது உறுப்பா. 6வது உறுப்பு என்ன போடுவோம், a + 5d டிவைடட் பை a + 16வது உறுப்பு 15d. இப்போது 3a அப்படின்னா என்ன போடுவோம், 5dன்னு போடுவோமா. 3aக்கு பதிலாக 5d போடுவோம்ல, சிம்பிள். 5dக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம், a + 3a டிவைடட் பை இங்கே 15d இருக்குல்ல. அப்போ அதுக்கு பதிலாக என்ன போடலாம், 9a வச்சுக்கலாமா. 3a 5d. அப்போ 15dனா 3ஆல் பெருக்கிறோம்ல. அப்போ இதை 3ஆல் பெருக்குனா 9a தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 + 1 4a/10a. இப்போ a கேன்சலா, 4/10 2வது பல்ல கேன்சல் பண்ணால் 2/5. ஆப்ஷன் டி இருக்கா.